பெல்சியா கிச்சன். இன்னைக்கு நாம தேங்காய் பருப்பி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். சிம்மில் வைங்க. வச்சு தேங்காய் நான் வந்து ஒரு தேங்காய் சொருகி வச்சிருக்கிறேன். அந்த தேங்காயை உள்ள போட்டு நல்லா வறுக்கலாம். எதுக்கு தேங்காய் வறுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு 2-3 நாளைக்கு இருந்தாலும் தேங்காய் வந்து கெடாது பருப்பி. இல்லைன்னா அது வந்து உடனே நம்மளுக்கு கெட்டு போயிடும். கரிஞ்சிடக்கூடாது, அதனால நல்லாவே சிம்மில் வச்சுக்கலாம். நம்மளுக்கு அந்த ஈரப்பதத்தை எடுத்து வறுத்தா சரி, கெட்டு போகாமல் இருக்கிறது. அளவு இருக்குதோ அந்த அளவுக்கு இருக்கணும். தேங்காய் வந்து நமக்கு 1 கப் அளவு தான் இருக்குது. அதனால அந்த கப்புக்கு 1 நம்ம சீனி இப்போ இந்த ஸ்டேஜ் நமக்கு போதுமானது. இதில் நம்ம ட்ரையில் கொட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தட்டில் நம்ம நல்லா எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன். எண்ணெய் தடவிக்கலாம், இல்லைன்னா நெய் இருந்ததுன்னா நெய் தடவிக்கோங்க. நெய் எங்கள் வீட்டில் பிடிக்காது எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை இருந்ததுன்னா ட்ரையில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இது பண்ணியாச்சு. இது நல்லா கொஞ்சம் சூடு ஆறட்டும். இப்போ இந்த சூடு லைட் சூடு இருக்கும் போதே நம்ம வந்து லைட்டாக போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா ஆறின பிறகு நம்மளுக்கு அது சரியாக வராது. லைட்டாக இப்படி போட்டு வச்சிட்டோம்னா இப்போ இது நல்லா ஆறட்டும்.
2 மணி நேரம் அப்படியே நல்லா செட் ஆகட்டும். இப்போ நம்ம சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே நம்ம இப்படி பீஸ் போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து நம்மளுக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போட்டு வச்சுருக்கிற இந்த பர்பியை வந்து நம்ம எடுக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சும் கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், முதல் பீஸ் இப்படி தான் வரும். இப்படி எடுத்து இப்படி வச்சுக்கலாம். இன்னும் கூட நல்லா செட் ஆனால் நல்லா கல் மாதிரி வருங்க. இப்போ நான் வீடியோக்காக உடனே எடுக்கிறேன். ஒரு பீஸ் எடுத்தாச்சுன்னா அப்புறம் திரும்ப திரும்ப நம்மளுக்கு வந்துடும். ஒரு பீஸ் எடுக்க மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அது கஷ்டமாக இருக்கும். பாருங்க, இப்படியே நீங்கள் எடுத்து கொடுங்க. பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.